நீங்க அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. அவர் வந்து டைரக்டர் பேரை சொல்லி வாவ் சக்திவேல். நான் ஆக்சுவலி லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போனோம். அது வந்து பில்லூர் மட்டம் டேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செக் போஸ்ட் இருக்காங்க. என்னன்னா அதுக்கு 1 hour முன்னாடி தான் அங்கே ஒரு கன் ஷாட் நடந்திருக்கு. ஒரு நக்சலுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு கன் ஷாட் நடந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். போய் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் போயிட்டோம். போய் ஒரு ஜீப் ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. படத்தில் ஒரு மொமெண்ட் வரும், நம்ம இங்கே செத்து போயிட்டா ஊரில் நம்ம என்னன்னு கேட்குறது, அதே மாதிரி மொமெண்ட் அங்கே நடந்தது. கேமராமேனுக்கு பாம்புனா அலர்ஜி. சுற்றி பாம்பு தான் இருக்கும். அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, அதை ஷூட் பண்ணிட்டே இருப்போம். இவர் பாம்பு இருங்க அவர் சொல்லிடாதீங்க போயிடுவார் ஷூட்லேருந்து. அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க. கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர்லாம் வந்து அவர் நான் வந்து கலாய்க்கலாம் தான் வந்தேன், ஆனால் படம் நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ இட்ஸ் நாட் லைக் எனக்காக யாருமே சொல்லலை, ஜென்யூனா அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. தாத்தாவோட வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எப்போ ஆரம்பிக்க? அது வந்து நாங்கள் அது கதையெல்லாம் நாங்கள் ரீசர்ச் பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கோங்க. படத்தோட ட்ரெய்லர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிலீஸ் பண்ணாரு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த மொமெண்ட் என்ன சொன்னார்? அவர் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து டைரக்டர் பேரை சொல்லி வாவ் சக்திவேல் பயங்கரமாக இருக்குது, இது வெரி நைஸ், அன்எக்ஸ்பெக்டட் மெட்டீரியல் கேள்விப்பட்டிருக்கீங்க. டெய்லி காலையில ப்ரோ ஹலோலாம் சொல்ல மாட்டாரு. ஆரம்பிச்சு 12ஆம் தேதி ஒரு 10ஆம் தேதியில இருந்து நான் வந்து டெய்லி காலையில என்ன சக்திவே எல்லா டீம்ல இதுதான் வேலை. சார் உங்ககிட்ட இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணி இதேதான் வாவ் சக்திவேல் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்றது. இப்போ ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு அது வந்து எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஒர்க் ஸ்பேஸ்ல எல்லாரையுமே ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படிதான் பேசுவாங்க. அவர் சூப்பர் ஸ்டார் வேலை வந்துச்சுன்னா அது நம்மள அப்படியே நம்ம கிட்ட தொத்திக்குது. அதனால இப்போ என்ன சக்திவேல் வெரி நைஸ். அண்ட் அவர் மூவி ஒரு சீன் சொல்ல வந்தோம், இந்த மாதிரி இதுல படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி வந்திருக்கு, அந்த சீன் இப்படி வரும்னு சொன்ன உடனே சொல்லாதீங்க நான் படம் பாத்துறேன் அப்படின்ட்டாரு. லைக் நீங்க கதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு நான் மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னார். எங்களுக்கு அதுவே பயங்கர ட்ரெய்லர் பார்த்தது இல்லாம படத்தையும் பார்க்க சொல்றாருன்றது வந்து எவ்வளவு பெரிய யாருக்குமே அமையாதுல்ல, அது பிளெஸிங் தானே. ப்ரொடியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க சொன்னப்போ அவர் ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்தாரா, என்ன பண்ணாரு? அவர் வந்து இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ இதுல நீங்க எல்லா ஜான்ரா எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க, இது இப்படிதான் இருக்கணும்ட்டு அதுல ஒரு ரூட்லாம் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு டூ எவ்ரி திங். அதே மாதிரி இது ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா இதுல இருந்து வெளில போக ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, நீங்க மூவி ஃபீல்ட்ல இருக்கீங்க, தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாரு. இந்த படம் வந்து திக் ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்கீங்க. ஹீரோ சார் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அங்கேருந்து உயிரோட வருவோமானே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கே எப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஷூட்லாம் இருந்துச்சா? ஆக்சுவலி உங்களுக்கு யாருக்கு சொல்லவே இல்லை, ஒரு இன்சிடென்ட் இருக்கு, சும்மா சொல்லுவோம் எங்களுக்கு. நான் ஆக்சுவலி லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போனோம். அது வந்து ஸ்டோரி ஆரம்பித்த உடனே இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சும்மா எங்கள் ஏரியா கோயம்புத்தூருங்கிறதுனால சரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றணும். ஒரு 2-3 நாள் அங்கே ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஒரு தோப்பெல்லாம் வச்சுருக்காரு, அங்கே போய் அவரோட ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனோம். ஜீப்பில் தான் போக முடியும். அது ஆக்சுவலி என்னென்னா அவர் எப்படின்னா எக்ஸைட் ஆகிட்டார். சினிமானோடனே காமனாக இருக்கவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்களா, எக்ஸைட் ஆகிட்டார். அப்புறம் அவர் ஜீப்பை எடுத்துகிட்டு வர, நானே நம்மளே போவோம் தம்பி, அங்கே மேலே போகிறோம் பார்க்குறோம் ஆகுன்றார், போகிறாரு, எல்லா இடத்தையும் காட்டுறாரு, நம்ம சொல்கிற இடத்தையெல்லாம் காட்டிக்கிட்டே வர்றாரு. நமக்கு நம்ம விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு முளரும் படங்களில் வந்த இடம், ஒரு சில இடங்கள் அதில் வந்தது அப்படின்லாம் தெரியும். ஒரு செக் போஸ்ட் கிட்ட போயிட்டோம். ஆக்சுவலி அது வந்து வேற ஒரு ரூட்டு. செக் போஸ்ட் கிட்ட போனோடனே அவங்க நிறுத்திட்டாங்க. பில்லூர் மட்டம் டேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செக் போஸ்ட் நிறுத்திட்டாங்க. என்னன்னா அதுக்கு 1 hour முன்னாடி தான் அங்கே ஒரு கன் ஷாட் நடந்திருக்கு. ஒரு நக்சலுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு கன் ஷாட் நடந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் தாண்டி போகக்கூடாது அப்படின்ட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஒன்று திருப்பி வண்டி ரிவர்ஸில் எடுத்து கூப்பிட்டு போயிட்டார். போய் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் போயிட்டோம். போய் ஒரு ஜீப் ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ மேலே போய் தான் இதை ரிவர்ஸ் எடுக்க முடியும், இப்போ மேலே போனால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, போனால் ஏதாவது ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடந்து போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஜீப் எங்கே விட்டுட்டு எப்படி நடப்பீங்க, எதுவுமே
பாசிபிளே இல்லைல்ல, திருப்புறக்கும் வாய்ப்பு இல்லைன்றது, ரிவர்ஸ்லேயே வரணும். நான் சொல்லிட்டேன் ஐயா நான் விட்டுருங்க, நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். பொறுமையாக பண்ணிட்டார், எடுத்து பொறுமையாக ரிவர்ஸில் வந்து ஆர்வத்தில் பண்ணிட்டார். அப்புறம் நைட்டு போயிட்டு ரிக்ரெட் பண்ணார், ஒருவேளை போயிருந்தா இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள்னு சொல்கிறார். தூக்கமே வரல இன்னைக்கு, ஐயோ ஆர்வ கோளாறு நம்பி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அந்த ஏரியாலேயே இன்னொருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் பேசி அப்போ தான் அந்த ரூட் கிடச்சி. இந்த கதையில் ஒரு ரூட் இருக்கும், அந்த ஆனைக்கட்டி அகலி அட்டப்பாடின்னு ஒரு ரூட் வச்சுருப்போம் அந்த கதையில். அந்த லொக்கேஷன்ஸை போய் சும்மா கண்ணில் ஒரு அப்சர்வேஷன் பண்ணணும்னு போனப்போ நடந்த இன்சிடென்ட் இது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் அதே ரூட்டில் எங்களை கூப்பிட்டு போனார். அதில் உங்களுக்கு வெறும் ஸ்டாக்ஸ் தான் ஷூட் பண்ணோம், பட் அந்த இடத்துக்கு இல்லாமல் அதோட டேஞ்சரான இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனோம். ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து ஜீப்லாம் போக முடியாது, நடந்து போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு லைட் வேற போகுது, பெர்மிஷன் இல்லை, நீங்கள் மட்டும் இந்த 3 பசங்க நம்ம 3 பேரும் போயிடுங்க, ட்ரோன் ஷாட் தான் அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. ட்ரோன் தான், ட்ரோன் ஆப்ரேட்டர், நாங்கள் 3 பேரும் போயிட்டோம். டேரக்டர் நம்பர் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஏன்னா லைட்டு போயிடும். நாங்கள் போயிட்டோம், கடை போயிட்டோம். அங்கே யாருமே இல்லை, வெறும் உச்சியில் இருக்கும், க்ளவுட்ஸ்லாம் இருக்குது, ட்ரோன் அப்படியே பறக்குது, ஷார்ட்லாம் வச்சு எடுத்துட்டோம். லைட்டு போயிடுச்சு. திருப்பி நம்ம எப்படி அந்த காட்டு வழியாக வர்றதுலே தெரியல, பயந்துக்கிட்டே வந்தோம். என் கூட இதயகுமார், அஜய், சிலுவை, கருப்பன் 2 கேரக்டர் போனால் இதோட அவ்வளோதான. படத்தில் ஒரு மொமெண்ட் வரும், நம்ம இங்கே செத்து போயிட்டா ஊரில் நம்ம என்னன்னு கேட்குறது, அதே மாதிரி மொமெண்ட் அங்கே நடந்தது. என்னன்னே தெரியல, திடீர்னு ஏதாவது காட்டில் என்னென்னமோ இருக்குது, கழுத புள்ளி அது இப்படி பிடிச்சிக்கிட்டே கம்முன்னு வந்து அப்புறம் வந்து ஜீப்பை பார்த்து அப்பாடா ஜீப் வந்துருச்சுடான்னு, என்ன ப்ரோ எடுத்தாச்சா ப்ரோ வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. இல்லை எப்பவுமே வயலில் என்னென்னா நீங்கள் பயமுறுத்திட்டீங்கன்னா போக மாட்டாங்க, சொல்லிடணும். போய் எடுத்து கேமராமேனுக்கு பாம்புனா அலர்ஜி, நான் சுத்தி பாம்பு தான் இருக்கும், அவர்கிட்ட எப்படி சொல்றது, அதை ஷூட் பண்ணிட்டே இருப்போம், ஒரு பாம்பு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க போயிடுவார் ஷூட்ல இருந்து. வேற வழி இல்லாம நமக்கு பழகிருச்சு, நம்ம அதுலயே இருக்கும், அவங்களுக்கு அது பழகிற வரைக்கும் சரியா இருக்கும். அது மாதிரி நிறைய அட்டைப்பூச்சி வேற இருக்கும், அது ஆக்சுவலாக ஷார்ட் வைக்கும் போது அங்கே இருக்கும் அட்டைப்பூச்சி. சரி டேக் முடியறதுக்குள்ள காலில் ஏறி இருக்கும், எப்படி ஸ்வைங் 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 வந்து டக்குன்னு அது ஏறிடும், காலில் குள்ளார இருக்கும், எல்லாம் அப்படியே பெருசாக அப்படியே ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அவன் மாட்டம் அப்படியே இருப்பான், அவர் ரொம்ப ரத்தத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டியாடா கொஞ்சம் போடா அப்படின்றது. அட்டைப்பூச்சி பெரிய இது. இந்த படம் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தே சொன்னீங்க, ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துட்டான்னு சொன்னீங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த படமும் ஃபேமிலி இதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க? இல்லை நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் லைக் ஆக்சுவலி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஸோ அந்த டைமில். பட் நம்ம அதுக்காக போய் நம்ம மூவியை வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் மூவி அது நம்ம கதை பிடிச்சி ஸோ ஷூட்டிங் அதுவும் ஒரு குழந்தை பெக்கிற மாதிரி அது வந்து அப்படியே சைமல்டேனியஸாக ஒர்க் போயிட்டு இருந்தது. என்னோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்னோட கோ ப்ரொடியூசர் சபரீஷ். ஸோ அவர் இருந்ததுனால அந்த ப்ரொடக்ஷன் இது ஃபுல்லாகவே ஹீ டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஹஸ்பண்டும் வந்து அந்த லொக்கேஷன்ல போய் ஏதாவது ஒன்று சம்திங் தேவைப்படும், என் சைட்ல இருந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ணி எதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. அவரு காரு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு ப்ரோ. என்னன்னா ஏன்னா ப்ரொடக்ஷன்ல எந்த அளவுக்கு சேவ் பண்ணணுன்றது இருக்குல்ல, அதனால அவருடைய காரை போட்டு அந்த காரை அடிச்சு ஓடிச்சு. இங்க பண்ண ஃபில்மிங்க்கு என்னால போக முடிஞ்சது. பட் அந்த கேரளால அதுவும் அந்த ஃபாரஸ்ட் இது வந்து அந்த அதுதான் என்னால போக முடியல. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ரிக்ரெட். நான் கண்டிப்பா நான் அடுத்த படம் பண்றோம், கண்டிப்பா நான் பிரெக்னன்சி அது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இல்லைன்னா டெஃபினட்டா நான் அங்கே போயிருப்பேன். எனக்கு வந்து அது ஒரு படம் போட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாண்டட் டு பி இன் எவ்ரி திங். பட் அது டைமிங் நம்மளுக்கு அது. பட் இட்ஸ் ஓகே, ஐம் ஹாப்பி லைக் பிகாஸ் இப்போ நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இந்த மூவியை வந்து என் குழந்தையும் பார்க்கும். ஸோ அதனால சந்தோஷம். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் கசினாக இருக்குன்னா இந்த கேள்வி கேட்குறேன். ப்ரொடியூசர் வந்து ஹீரோ 2 பேரும் கசினாக இருக்கனால அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு சம்பளம் கிடையாது. அட்வான்டேஜ் கசின்றதுல எந்த கதை பிடிச்சாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடலாம், இது வந்து எனக்கு இதுவால நீங்க அந்த இது பண்றது அப்படிங்கிறது வந்து அதுதான். டிஸ்அட்வான்டேஜ் வேற ஹீரோ கிட்ட போனா நான் கோச்சி பண்றதுனாலயே. ஸோ இந்த படம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போஸ்டர் பத்தி கேட்கணும் சார். இந்த போஸ்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியாவாக இருந்தது. ஒரு மேன் விஸ் டாக் கான்செப்ட் அந்த டேக் கிடைச்சோன்னே ஒரு சைடு மனிதர்கள் ஒரு சைடு டாக்ஸ் இருக்கணுன்றது தான் ஐடியா. ஸோ அது கடைசியாக பண்ணுவோம், முதல்ல வேற ஒன்று பண்ணோம், அப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாததுனால சரி இதை லாஸ்ட்டாக இப்போ அப்லோட் பண்ணிப்போம். இதை வந்து ரஜினி சார் இந்த போஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு டிசைன் சொன்னார். எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரு பார்த்தது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, டிஃப்ரெண்டான. ஏன்னா அது பார்த்த உடனே உங்களுக்கு நீ சொல்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவான டிசைன்ல. ஸோ அது ஒரு மென்ஷன் பண்ணி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரோட லாஸ்ட் டைலாக்கையும் கேட்டுட்டு ரியாக்ஷனும் நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மலையாள மக்கள் வந்து தமிழ் மக்களை வந்து வேலை வாங்குறாங்க, அடிமைத்தனமா படுத்தக்கூடிய ஒரு சில வசனங்கள்லாம் இருந்துச்சு.
ஸோ இது வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும், இல்லாட்டி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சா, இல்லை கதைக்கு அதை தேவைப்பட்டுச்சா சார்? கதையோட இயல்புல தான் அது ஒன்றும் ஃபுல் படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தோணாது. ஆக்சுவலாக மிஷ்கின் சார் பார்த்துட்டு கேட்டார், நிறைய பேர் கேட்டாங்க என்ன நீங்கள் இப்படி காட்டுறீங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் அதை நம்மளால சொல்ல முடியும். யாரையும் தப்பு சரியாலாம் இருக்கு படத்துல வந்து இவங்க சரி அவங்க தப்புன்ற மாதிரி எதுவும் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு நியாயப்படுத்துற மாதிரி ஒரு அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர யாரையுமே ஹர்ட் பண்ணுன்ற எல்லா சைட்லயுமே ஒரு தப்பானவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ அது மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி அது தோணாது. அது அப்படியே வேற மாதிரி. அப்படி பாத்தீங்கன்னா கதையில ரொம்ப தெளிவா ஒன்று பண்ணியிருப்போம். ஒரு கேரக்டர் இருக்காரு, ஒரு பட்டிமன்றம்லாம் பேசுவார், அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ அவங்க கேட்கலாம், அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அப்படியே அதனால பிரச்சனை கிடையாது. படம் பார்த்துட்டு ஃபேமிலியில கொடுத்த ஒரு ஃபீட்பேக் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா 2 பேரும் தான் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு கசின்ஸ் ஒரு 2 பேர் அவ்வளவுதான் பார்த்தாங்க. இன்னும் நிறைய எல்லாருமே வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஒரு காம்பி பாக்குறீங்களா? இல்லை நாங்க வந்து தியேட்டர்ல போய் பாக்குறோம்ட்டாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க. கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க டைரக்டர் கிட்ட அப்பா ஒரு இது சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு காட்டுக்குள்ள இருந்து வெளில வந்த மாதிரி இருந்துச்சு படம் பார்த்தது. அந்த அளவுக்கு உள்ள கூட்டிட்டு போயிடுச்சு படம், அவ்வளவு இமர்சிவா. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்லயே ஒரு 80% ஆஃப் த ஃபிலிம் ஃபாரஸ்ட்லயே இருக்கும். அது வந்து நீங்க ஒரு படம் பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து அவரு சொன்னார்ன்றப்போ அவ்வளவுதான், இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம், அதை ஒருத்தவங்க சொல்றாங்கன்றப்ப எங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீட்டுல பார்த்தவங்க எல்லாருமே ஒருத்தர்லாம் வந்து அவரு நான் வந்து கலாய்க்கலாம் தான் வந்தேன், ஆனா படம் நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ இட்ஸ் நாட் லைக் எனக்காக யாருமே சொல்லல, ஜென்யூனா அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு எல்லாரும் பார்த்து. ப்ரொடியூசரா ஃபியூச்சர் பிளான் என்னென்ன வச்சிருக்கீங்க? இந்த படம் நல்லா ரிலீஸ் பண்ணி நல்லா பண்ணணும், நல்லா பண்ணுச்சு, எல்லாருக்குமே நல்ல ஒரு இது இருக்குன்னா தென் அடுத்து பட் ஸ்டோரிலாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல நல்ல கதை இதே மாதிரி ஏதோ ஒரு கதை எனக்கு பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது தான் டெஃபினட்டா பண்ணுவேன். இவர் வச்சே கூட பண்ணுவேன், இல்லை இவர் இல்லாம. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குங்களா, எனக்கு இந்த ஆக்டர் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? இவர் இல்லாம அப்படி இல்லைங்க, எனக்கு அந்த கதைக்கு யாரு செட் ஆறாங்களோ அதை வச்சு. இப்ப சார் கதை சொல்லிட்டு இவங்க செட் ஆக மாட்டாங்கன்னா நான் வேற யாரையாவது ஸோ அந்த ஸ்டோரிக்கு யாரு டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்குன்னா தென் அது டைரக்ட்லி யாரு சொல்றாங்களோ அப்படிதான். நம்ம அங்க போயிட்டு எனக்கு இவங்க தான் வேணும், ஒரு ஹீரோ வச்சியோ இல்ல ஹீரோயினை வச்சியோ என்னால அந்த கதைக்கு போக முடியாது. அந்த கதை நல்லா இருக்கு, அந்த ஹீரோ டிமாண்ட் பண்றாங்கன்னா வை நாட். அது எல்லாத்துக்குமே மாத்திக்கலாம், நமக்கு ஏத்த மாதிரி கதை பண்ணிக்கலாம். என்ன இப்போ உங்களை வச்சு பண்ணணும் பண்ணிடலாம். இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப வந்து மேக்கிங்கா வந்து ஒரு பயங்கர ஒரு குவாலிட்டியா கொடுத்துருக்கு. ஸோ இந்த மேக்கிங்க்கு என்ன மாதிரியான மெனக்கடெல்லாம் எடுத்தீங்க சார்? டெக்னிக்கல் டீமாக சப்போர்ட் நல்லா இருக்குது. அஜீஷ் மியூசிக் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு நல்லா. பாண்டிக்குமார் டிஓபி அவரோட கொஞ்சம் லாங் ட்ராவல் தான், அவரோட இருந்தே ஒர்க் பண்ணோம். மாஸ்டர், ஸ்டன் மாஸ்டர், டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணாங்க. ஈவன் அசிஸ்டன்டர்ஸ் டீமோட அத்தனை பார்ட்லேயுமே ஒர்க் அவங்க இந்த ஸ்கிரிப்டை அவங்க டிமாண்டான இடத்துக்கு என்ன வேலை செய்யணும் அது அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாங்க. நம்ம கொடுக்குற இன்புட்ஸே கரெக்டாக இருக்கும் போது அது ரொம்ப ஒரு என்ன தேவையோ அது கொடுத்துருப்போம். முன்னாடியே இது குறித்து அனலைஸ் கொஞ்சம் லொக்கேஷன்லாம் நம்ம ஸ்கவுட் பண்ணதுனால ரொம்ப மெனக்கட்டுறதுக்கு இஷ்யூஸ் இல்லை. அந்தந்த லொக்கேஷனில் பெர்மிஷன்ஸ் வாங்கும். கிளைமேட் தான் மெயினாக இருக்குது. கிளைமேட்டோட அந்த ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு சில்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணோம். அது ஓரளவுக்கு ஒரு 80% மேட்ச் பண்ணியிருப்போம். அதில் படத்தில் இருக்கக்கூடிய காளியம்மா அவங்களை எப்படி சூஸ் பண்ணீங்க? அது சும்மா செந்துன்னு ஒரு ட்ரெயினர் தான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணார். அவர் கிட்ட சொல்லி வச்சோம் இந்த மாதிரி ஒரு கலர் பேட்டர்னில் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு டாக் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னார். அங்கே கிடச்சிருச்சு. அப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தது. தென் அது வேக்சினேட்லாம் பண்ணி அவரோட ஃபார்மாக ட்ரெயின் பண்ணிட்டார். ப்ராப்பராக அவருக்கான ஒரு இது இருக்குது, ஒரு ட்ரெயினர்ஸ்க்கு வந்து ஒரு கோட் இருக்குது, அந்த இதில் கொண்டு வந்துட்டார் கரெக்டாக. அப்புறம் அது ஆஸ் யூஷுவல் பொறுமையாக தான் அது நினைக்கிறப்ப தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம நினைக்கிறப்ப அது ஒர்க் பண்ணாது. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்மார்ட். அது கரெக்டாக அந்த வேலையை நம்ம நினச்சதை நடந்துடும் டைம். அதனால் ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு எதையும் சொல்லிட முடியாது, கரெக்டாக பண்ணுச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கும் காளியம்மாக்கும் ஒரு சில சீக்வன்ஸ் இருந்திருக்கும். ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேரும் ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல. இப்போ குட்டியிலிருந்து ஒரு நாயை வளர்ப்பாங்கல்ல, ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, எப்போ அந்த நாய் இவனுக்கு வந்துச்சுன்னா அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட். அது தியேட்டரில் நான் திருப்பி அந்த பார்க்கும்போது தான் எனக்கு அந்த இடம் வந்து பீக் ஆகும்.
அது ஏன்னா அஜிஷும் மியூசிக் போட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பொயட்டிக்கான ஒரு இது. கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த ஒரு சீனை மட்டுமே ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. ஸோ அங்கேருந்து நான் அந்த நாயோட காளியோட அப்படியே பாண்ட் ஆகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வருது. அந்த இடத்துலேருந்தே நான் அதை வந்து எனக்கு அதை பிடிக்காது. பட் அந்த சீனை வந்து தனியாக தான் எடுத்தோம். முன்னாடி வேறு சில சாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த சீனை எடுத்தோம். எனக்கு என்னன்னா அந்த சீனை முதலே எடுத்துருந்தா நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த லீனியராக அதோடைய லவ் எனக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம நடிக்கிறது ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் நமக்கு கதையாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அது புரியும். பட் பேரில் லீனியராக எடுக்கும்போது அது இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. செல்ஃபி அண்ட் அலங்கு இது ரெண்டும் உங்களுக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கு? செல்ஃபியில் வந்து நான் ஒரு முஸ்லீம் பையனுடைய கேரக்டர் பண்ணேன். எனக்கு அது ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு. எனக்கு புதுசாக நான் அப்போ நிறைய ஒர்க் பண்ணுறதுக்காக தானே தர்கா போனேன். நிறைய முஸ்லீம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு ரோட்டில் நடப்பேன் வருவேன். அப்போ மக்கள் நம்மளை பார்க்கும்போது ஒரு பர்சனாக நான் பெட்டராக ஆகணும் அப்படின்னு எனக்குள்ளார அந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. தர்மன் கேரக்டர் நான் அலங்கில் பண்ணும்போது எனக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு புலம்பெயர்ந்து போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய வழிகள், அவங்க படுற கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒரு நாளைக்கு ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தவன் இவ்வளோ பண்ணுறானே அப்படின்னும் போது அதை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே கிடையாதுன்னும் போது ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக அது குணாநிதி வந்து அலங்குக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்பான். அலங்குக்கு அப்புறம் இன்னொரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறக்கூடிய ஒன்று நடந்தது எனக்கு. அது இந்த அலங்கு படம் மூலயமா நடந்தது. அது டைரக்டருக்கு தான் தேங்க் பண்ணணும். அலங்கு படத்துலேருந்து நீங்கள் வந்து டேக் அவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலாக இந்த டாகு பற்றி அந்த பாண்டிங் அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழ் படத்துல வந்து ஃபாரஸ்ட்லேயே எடுத்த ஒரு படம் வந்து நான் ரொம்ப நாளாக நான் பார்க்கல. ஐ திங்க் அந்த மைனா அதெல்லாம் அப்போ வந்துச்சு. பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. நம்ம மலையாளத்துல பார்க்குறோம் இல்லை வேற ஏதாவது இதில் பார்த்தோம். பட் தமிழ் மூவிஸ்ல வந்து அந்த லொக்கேஷன் இந்த கதை களம் சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை நான் ரொம்ப பார்க்கல. ஸோ எனக்கு வந்து இந்த படத்துல அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாரஸ்ட்லேயே எடுத்தேன். ஃபாரஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு காடு வந்து உங்களை காப்பாற்றவும் செய்யும். அது எல்லாமே இந்த மூவில உங்களுக்கு ஒரு பார்ப்பீங்க நீங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஃபாரஸ்ட் வந்து ஒரு கேரக்டரா இந்த படத்துல, காடுமே வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கு அப்படின்ற அந்த ட்ரெய்லர்லயே சொல்லுவாங்கல்ல மிச்சத்தை இந்த அது வந்து அந்த லைனுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்துல இருக்கு. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாத்தாவோட வாழ்க்கையை வந்து படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எப்போ ஆரம்பிக்க? அது வந்து நாங்க அது கதையெல்லாம் நாங்க ரீசர்ச் பண்ணி அதெல்லாம் வச்சிருக்கோங்க. எங்க சைட்ல இருந்து ஒண்ணு பண்ணியிருக்கோம். பட் நாளைக்கு அது பார்ப்போம் அது எப்படி இது போகுதுன்னு. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பார்த்து டைம் எடுத்து நிதானமா பண்ணணும். ஸோ நாளைக்கு அது நான் தான் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஆசை அதை பண்ணணும்ட்டு. அது அமைஞ்சுட்டா சந்தோஷம், பார்க்கலாம். இந்த ஒரு பிளான் இருக்குன்னு அப்பாட்ட சொல்லிருக்கீங்களா? அப்பா என்ன சொல்லியிருக்காரு? அவர்கிட்ட நான் இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அவருக்கும் ஆசை நான் அதை பண்ணணும்ட்டு. அவரோட ஒரு இதுவும் பண்ணு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நிறைய பேருக்கு அவரோட கதை தெரியணும்னு எங்க விருப்பம் அது. ஸோ அவர் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு. பட் எனக்கு அது ஆள் கொண்டு வரணும், அதுக்கு அமையணும்ல. எல்லாமே நம்ம மட்டும் நினைச்சா போதாது. ஸோ அந்த டைம் எல்லாமே. ஸோ அது ஹோப்ஃபுல்லி ஒரு கூடிய சீக்கிரம் அது பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக வந்து December 27 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ஆடியன்ஸ் வந்து இதை என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு இருக்குங்க. 27 ரிலீஸ் ஆகுது. ஜென்ரலாகவே தமிழ் ஆடியன்ஸ் இப்போ புதுசாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. ரீசெண்டாக இந்த படத்துலேயே லபர் வந்து பாருங்க, மஞ்சுமல் வாய்ஸ், நிறைய கண்டென்ட் வந்து பெருசாக ஹிட் அடித்த படம் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. அவங்களுக்கு களம் புதுசாக இருந்தால் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான படம் தான் அலங்கு. டெஃபினட்டாக மற்ற எந்த படத்தோடைய சாயலும் அதில் இருக்காது. ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது நிச்சயமாக ஆடியன்ஸ் உள்ளார தேட்டருக்கு வந்துட்டாங்கன்னா அது கொண்டாடாமல் போக மாட்டாங்க. தேட்டருக்கு உள்ளார வரணும், அதுக்கு வந்து நம்ம புதுமுகங்கள் இருக்கும். இது கொஞ்சம் நீங்களாம் தான் வவு தமிழா சேனல் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். பயங்கரமாக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா படத்தை பார்ப்பாங்க. படம் நல்லா பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்து தான் அது கொண்டாடிடுவாங்க. அவ்வளோதான். டெஃபினட்டாக உள்ளார வந்துட்டு ஒரு மொக்க படத்தை கொண்டுன்ற மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது தான் சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ஒரு வயசு ஆடியன்ஸ்க்காகவும் படத்துல ஒரு விஷயம், குழந்தையில இருந்து பெரியவங்க இருக்கு. ஏன்னா நாங்க அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு படம் காமிச்சிட்டோம். ஸோ ஒரு சின்ன குழந்தை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுது. அந்த நாய் வருது, நல்லா இருக்கு, அந்த நாய் எங்க இருக்கு, எனக்கு அந்த நாய், அந்த மாதிரி அவங்களோட இது ஒரு இப்போ எங்க வயசு அவங்களுக்குலாம் வந்து அந்த ஆக்ஷன் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு போறது அந்த இன்டர்வல், அது மாதிரி. இப்போ எங்க அப்பா அவருக்குலாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் அப்படியே பச்சையா அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்ட மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ ஃபேமிலியா நீங்க வந்து பார்த்துட்டு
பார்த்துட்டு சொன்ன மாதிரி கண்டிப்பா பிடிக்கும் இந்த படம். சேலஞ்ச் வந்து அந்த தியேட்டருக்கு வர்றதுங்கிறது, அதுக்கு தான் நாங்க எல்லாரும் வந்து இந்த படம் நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது வந்து எல்லாரையும் ரீச் ஆகணும், எல்லாரும் அதை ஃபீல் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது வந்து எங்க. ஸோ இந்த படத்துல வந்து முக்கியமா வந்து ட்ரெய்லர்ல ஈர்த்தது வந்து மேக்கிங்கா இருக்கட்டும் சரி, வசனமா இருக்கட்டும் சரி, இந்த வசனத்துக்கு எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியதா இருந்துச்சு? வசனம் எஃபர்ட்லாம் பெருசாக போடலைங்க, லைவாக தான் எழுதணும். வசனத்துக்குன்னு அதுக்கே தனியாக பத்திக்கிறேன் சார். எல்லாம் பண்ணல, லைட்டாக தான் எழுதணும். என்னோட கூட விஜய்னு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணார், அவர் கூட கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. அப்படி எல்லாத்தோட இன்புட்ஸ் சேர்ந்து தான், நானாக தனியாக எல்லாம் எழுதுனேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே மட்டும், ஸ்ட்ரக்சர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நான் பண்ணது. டைரக்ஷன் நான் பண்ணேன். டைலாக்ஸ் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது அசிஸ்டன்ட் சைடில். ஈவன் குணா ப்ரோ கூட கொஞ்சம் சில கரெக்ஷன் சொல்ல அப்படி பண்ணிக்கலாம் மாதிரி. பட் அது ரொம்ப உள்வாங்கினவங்களுக்கு வெளியில் வரும்ல, அதை நம்ம வாங்கிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு டேரக்டருடைய வேர்ல்டு தான். ஸோ அதில் நாங்களாம் சில கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரை நம்ம யோசிக்கும் போது நமக்கு சிலது தோணும், அதை நம்ம டேரக்டர் கிட்ட சொல்லுவோம், ப்ரோ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் மாற்றிடுவார். ஸோ அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு நம்ம எடுத்து வாங்கி. ஒர்க்கிங் ஸ்டைல்னா நான் ஆக்டர்ஸ்க்கு நடிப்பு சொல்லி தர மாட்டேன். அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நானே அவங்களுக்கு கேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் திரும்பி அவங்களுக்கு அந்த நடிப்பு சொல்லி தரக்கூடாது, தப்பாக இருக்கும். அப்போ அவங்ககிட்ட இந்த பேப்பரை கொடுத்துட்டு இது பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா முன்னாடியே நம்ம ப்ரீஃப் பண்ணிட்டோம், இதுதான் உங்கள் கேரக்டர், இதுதான், நிறைய ரீடிங்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். அவங்கள லுக்கும் மாற்றி செட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு. அப்போது அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஒரு டேக்கில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவேன், ஒரு ரிஹர்சல்லையோ ஒரு மானிட்டர்லேயே பார்ப்போம். தென் நான் போய் ரெண்டாவதுலையோ இல்லை அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டேக்லேயே சொன்னேன், இல்லை ப்ரோ இப்படி பண்ணலாம், கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிட்டு மைன்யூட்டாக எனக்கு தேவையானதை வாங்கிப்போம். மோஸ்ட்லி அவங்களாவே ப்ளே பண்ண விட்டுட்டா ஒரு பாயிண்ட்ல நல்ல ரிசல்ட் வந்துடும். ரொம்ப இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், எல்லாரும் என்ன மாதிரியே நடிப்பாங்க, அது ஒர்க் ஆகாது. ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மா வந்து அவங்க கேரளாவில் ஆர்டிஸ்ட்டு, அவங்க இங்கே வர வச்சுட்டாங்க. அவங்க அம்மா படத்தில் ஆமாம் ஸ்ரீரேகான்ட்டு, அவங்க ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க இங்கே வர வச்சு எங்கள் 2 பேரையும் மேக்கப் போட்டு ஆஃபீஸ்லேயே 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு சீன் கொடுத்து ஷூட் பண்ணி, ரொம்ப முக்கியமான சீன் அது. ரொம்ப நேரமாக அதை 2 பேரையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, வேறு வேறு ஆங்கிள்லேருந்து எடுத்து ஸ்க்ரீனில் பார்க்குறாரு, கட் பண்ணி பார்க்குறாரு. அம்மா பையனுடைய இது ஒர்க் அவுட் ஆகணுன்றது ரொம்ப இது பண்ணார். அப்புறம் டாகுமே காளியுமே என்னையுமே வச்சு ரொம்ப நேரம் வந்து தூக்கி வச்சுக்கோங்க, இது பண்ணுங்க கொஞ்சம். அப்புறம் இந்த 3 பசங்க, எங்கள் 3 பசங்களையும் உட்காந்து குத்த வச்சு உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். மேக்கப் கொஞ்சம் மாற்றினாரு, புதுசாக சில ஆக்சசரிஸ் சேர்த்தாரு கேரக்டரில். ஸோ அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் கேரக்டர். அப்புறம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் ஒன்று வச்சார். எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் படித்தார். படிச்சுட்டு இதுதான் ஐடியா, இதுதான் ஸ்கிரிப்ட், இதுதான் உங்க இது, நீங்க வாழுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா மூவி பார்த்தேன்னா நான் ஒரு இதுவாக நான் ஆடியன்ஸாவே ஒரு கேரக்டருமே வந்து தனியா ஒரு ஷைன் பண்றதுக்கு ஒரு சீனோ இல்ல அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி ஆர்க் இருக்கும் படத்துல. சும்மா வந்துட்டு போற மாதிரி எந்த கேரக்டருமே இருக்காது, எல்லாத்தையுமே ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு சீனுக்கு வரவங்களுக்கு கூட ஒரு அவங்க ஏதாவது அந்த அந்த அவங்க தான் அந்த சீன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி கதையில யாருமே சும்மா வந்துட்டு போக மாட்டாங்க. ஆமா, ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கேரக்டரா எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும் அந்த மூவில. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை எல்லா மூவிலையுமே ஒரு 10 பேர் வராங்கன்னா 3 பேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இதுல 10 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபேமிலியில வந்து பொலிட்டிக்கல் தவிர்த்து சினிமாவா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, இப்போ நீங்க ப்ரொடியூசர் ஆயிட்டனால. ஸோ அந்த கான்வர்சேஷன்ல என்ன மாதிரி இருந்துச்சு? இந்த படம் நான் பண்ற டைம்ல வந்து சும்மா நான் அப்டேட் பண்ணுவேன், இது போயிட்டு இருக்கு அது போயிட்டு இருக்குன்ட்டு. அவங்க எதுவும் இன்வால்வ்னா தெரிஞ்சுப்பாங்க என்ன பண்றோம், நீ இப்படி பண்ணு அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். நான் இன்ஃபேக்ட் நான் என்ன கதை கேட்டாலும் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டேன், இது நல்லா இருக்கு. அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த கதை சொல்றப்போ அவங்களுக்கு அந்த லைனே பிடிச்சிருந்துச்சு, இது நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்ம பேசிட்டு இதுதான் பண்ண போறோன்னே அவங்க அது நல்ல கதை அப்ப சொன்னல நீ. ஆமா அதுதான். அது வந்து அவங்க எல்லாருமே மூவி லவர்ஸுங்க. வீட்டுல எல்லாருமே எல்லா படமும் பார்ப்பாங்க. நான் கூட்டிட்டு போவேன் பாதி நேரம். ஸோ எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மூவி வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏலியன் டாபிக் கிடையாது. எங்க வீட்டுல வந்து டெய்லி பேசுற டாபிக். ஆச்சரியமா இருக்கும். ஸோ இப்போ வந்து அது ஒரு இதுக்கு போ, அது நீ போய் சொல்லு, இந்த படத்தை பத்தி சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, படம் நல்லா வந்திருக்கு. அப்ப நீ போய் நல்ல எல்லாத்துக்குமே போய் சொன்னாதான் அந்த படம் வந்து எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி அப்படிதான். ஃபேமிலியில வந்து இவங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் இவங்ககிட்ட தான் படம் காட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட காமிச்சோம். அவர் வந்து எங்க மாமா ஒருத்தர், எங்க அக்கா ஹஸ்பண்ட், கசின் தான் வரும், இவங்களுக்கு மாமா தான். அவர் வந்து படம் பார்க்க வந்தவர் வந்து கிண்டல் பண்றதுக்கு தான் நான் வந்து உங்களை ஒரு ஜெனரலா எப்படி டாக்டர் அவரு படம் பார்க்க மாட்டேன், நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு கலாய்க்கலாம் தான் நான் வந்தேன். நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க படம் இன்னைக்கு தான் நானே வந்து அந்த மியூசிக் எல்லாம் போட்டு இன்னைக்கு தான் பாக்குறேன். ஸோ நான் இப்போ வரீங்களான்னு கேட்டோன்னே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
அவர் வந்து படம் பார்த்துட்டு என்னடா நல்லா பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு படம் shock ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கு படம் அந்த படம் அப்படின்னு அப்புறம் வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லி நல்லா தான் பண்ணிருக்காங்க, நான் வேற என்னமோ நினைச்சேன் அப்படின்ட்டு. ஏன்னா எப்பயும் நம்ம கூடவே இருக்கிறவங்க வந்து நம்ம எப்பவுமே என்ன நினைப்பாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறமா சொன்னாரு நல்லா இருந்துச்சுடா, அப்புறம் திருப்பி வேற சொன்னாரு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. எங்களுக்கு அது ஒரு அப்புறம் அந்த படத்துல சில பேர் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுங்கன்னே, எதுக்கெல்லாம் எடிட் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் டேரக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவர் இன்வால்வ் ஆயிட்டு அவரே இன்வால்வ் ஆயிட்டாரு. சொல்லிட்டேன் அது எடுக்காதீங்க, அதான் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் மாத்தாதீங்க, அது வேற யாரோ சொல்ற ஃபீட்பேக். வேற யாரா இந்த மாதிரி சொல்றாங்க அது எடிட் பண்ணணும்ன்றாங்க, அதெல்லாம் எதுக்கு அப்புறம் அப்படின்னு ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு டெஸ்ட் ஆடியன்ஸ் மாதிரி கூட்டு போனோம், அதுல பாஸ் ஆயிட்டோம் அந்த டெஸ்ட்ல. ஃபைனலா வந்து படம் வந்து டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிசம்பர் 27 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல, நீங்க எல்லாரும் போய் படத்தை பாருங்க. நன்றி. வாவ் தமிழா சேனலுக்கு அலங்கு திரைப்பட குழு சார்பாக நன்றிகள்.